இன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் மோஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜெனரலா எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் ஒரு மினிஸ்டர் இல்ல எம்பி ஏதாவது இஷ்யூ ரைஸ் பண்றாங்க, யாராவது ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா மோஷன் அதை பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஆர்டிகல் 75ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எதுக்காக ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டி வந்து கொஸ்டின் பண்றது, அவங்க வந்து மெஜாரிட்டியா இருக்காங்களா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அந்த ரூலிங் பார்ட்டி வந்து அவங்களோட மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணும். ஒருவேளை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரி வந்து இன்க்ளூடிங் அந்த பார்ட்டியோட ரூலிங் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் மோஷன் என்னன்னா பிரிவிலேஜ் மோஷன். ஒரு மினிஸ்டருக்கு எதிராக ரைஸ் பண்றது. ஆர்டிகல் 105ல மினிஸ்டர் எம்பிஸ்க்கான பிரிவிலேஜஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதர் இண்டிவிஜுவல் பிரிவிலேஜஸா இருக்கலாம் இல்ல கலெக்டிவ் பிரிவிலேஜஸா இருக்கலாம். அந்த ஏதாவது ஒரு பிரிவிலேஜஸ் வந்து ஒரு மினிஸ்டர் வயலேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக ரைஸ் பண்றது தான் பிரிவிலேஜ் மோஷன். இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் மோஷன் வந்து காலிங் அட்டென்ஷன் மோஷன். இது ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வந்து எம்பி வந்து ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணல இல்ல பேசல இல்ல அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர்ஸ்ல கொண்டு வர இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலிங் அட்டென்ஷன் மோஷன். இதே கான்செப்ட்ல தான் அட்ஜார்ன்மென்ட் மோஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் இல்லாம என்டையர் ஹவுஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இஷ்யூ ரைஸ் பண்றது தான் அட்ஜார்ன்மென்ட் மோஷன். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண இஷ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். இது யாருக்கு கொண்டு வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எவரி ஃபர்ஸ்ட் சிட்டிங், அதாவது ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது வர ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுவாங்க. இல்லனா ரூலிங் பார்ட்டி வரும்போது வர ஃபர்ஸ்ட் சிட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பார்ட்டியோட அந்த ரூலிங் கவர்மெண்ட் பார்ட்டியோட கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. சோ இது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த பாலிசிஸ் கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் ஓட் போடுவாங்க. சோ இது வந்து சப்போர்ட் பண்றாங்களா இல்ல அன்ஃபேவரபிளா இருக்காங்களா அப்படி. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அது ஃபேவரபிளா வரல அப்படிங்கும்போது பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ற கண்டிஷன்ஸ் கூட வரலாம். சோ இதுதான் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து கொஸ்டின் அவர் 0 அவர். சோ எப்பெல்லாம் பார்லிமெண்டரி சிட்டிங் ஸ்டார்ட் ஆகுதோ அதுல ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அவரா இருக்கும். அதுக்கப்புறம் 0 அவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜெண்டா முடியறதுக்குள்ள எப்பயாவது இன் பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றதா இருக்கும். இதுல எல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம்.